நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ தலையில வைக்கிற பூவா இதெல்லாம் தூக்கி போடு பாப்பா. கொஞ்சம் நில்லுமா. ஏண்டி? இல்ல, நான் உனக்கு ஒன்று ப்ரெசென்ட் பண்ணணும், அதுக்கு தான் நிக்க சொன்னேன். விஜய், அது போய் கொண்டா. அவ எங்கடி போற? அவசரப்படாதம்மா, வருவா. என்னடி ரெண்டு பேரும் சேர்ந்து புதிர் போடுறீங்க? என்ன பிரசன்ட்? ஒன்னும் இல்ல, அவன் வருவான், அதுக்கப்புறம் பாரு. வாங்கம்மா. எனக்கு எதுக்கடி பூ கொடுக்குற? தலையில வச்சுக்கோ. நீங்க எப்போ வாங்குனீங்க? நாங்க வாங்கல, இது நீ வாங்கினதுதான். நான் வாங்கினதா? என்னடி சொல்றீங்க? பூவோட மென்மை தெரியாதவ கிட்ட போய் பூ கொடுக்குறியம்மா. அவளே ஒரு திமிரு பிடிச்சவ, அவகிட்ட போய் நீ பாசத்தை காட்டுறியே. அவளா? யாரு? யாரடி சொல்றீங்க? அவதான் பிரபாவதி. ஏய், என்ன அவ இவன் மரியாதைலாம் பேசுறீங்க? அவ உங்களுக்கு அக்கா மாதிரி. அக்காவா? என்னம்மா, புது உறவா? ஆமா, இனிமே நீங்க அவங்கள அக்கான்னு தான் கூப்பிடணும். சாரதா அக்காவுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அதே மரியாதையை அவங்களுக்கு கொடுக்கணும், புரியுதா? அவ எங்களுக்கு பிடிக்கல, முதல்ல வீட்டு விட்டு காலி பண்ண சொல்லு. அவ அக்கான்னு சொல்ற? என்ன இருந்தாலும் உனக்கு மரியாதை கொடுக்காதவ இந்த வீட்ல இருக்கணுமா? அவ இங்கதான் இருப்பா. அவ உங்களுக்கு அக்கா மாதிரி. அக்கா மாதிரினா என்ன? அக்கா மாதிரி இல்ல, அக்காவே தான். கிருஷ்ணா, டிவி புதுசா வாங்கினதா? எங்க வாங்கணும்? எல்லாம் தவணை முறையில. இல்ல இல்ல, மொத்த பணத்தை எண்ணி கொடுத்து வாங்கணும். இல்ல பாபா, பார் பார். ஏன் டிவி ஆஃப் பண்ண? ஏன் ஆண்டி டிவி ஆஃப் பண்ணீங்க? ரஜினி அங்கிள் விஜயசாந்தி ஆண்டியை எப்படி அதிகாரம் பண்றாங்க? அதுல காவேரி, ஆம்பளைங்கள அதிகாரம் பண்ண விடக்கூடாது, அடக்கி வைக்கணும். நான் இம்மாதிரி கட்டி போட்டு வைக்கணும். அதெல்லாம் உனக்கு இப்ப சொன்னா புரியாது, போக போக சொல்லி தரேன். பாப்பா, டிவிய போடுமா, துருப்பு சீட்டு நம்ம கை விட்டு போயிட போதே, போடுமா. காவேரி, வா சாப்பிடு. வேண்டாம். கிருஷ்ணா, நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுறேன். அம்மா, இன்னைக்கு என்ன விசேஷம்? ஸ்வீட்லாம் பண்ணிருக்கீங்க? விசேஷம் தான் ஸ்வீட் பண்ணுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க பொய் சொல்றீங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு உங்க கல்யாண நாள் தானே? காவேரி, சாப்பிடவாமா? வேண்டாம் சித்தி. மீன்குட்டி, போமா, சித்தி கூப்பிடுறாங்கல்ல. படம் அப்புறம் பார்க்கலாமா? போ போ, சாப்பிட்டோம். வா போடா. மாமா, இந்த சாப்பிடு. வேண்டாம் சித்தி. சாப்பிடுமா? வேண்டாம் சித்தி, நான் படம் பார்க்கணும். நான் சொல்றது கேட்கணும். இப்ப நீ சாப்பிடுவியா? வேண்டாம் சித்தி, நீங்க சாப்பிடுங்க. இப்ப சாப்பிடுமா. என்ன? வேண்டாம் சித்தி. காவேரி, சாப்பிடு. வேண்டாம் சித்தி. என்ன காவேரி, சாப்பிடலையா? நான் ஊட்டி விட்டா சாப்பிடுறியா? தட்டை வாங்கிட்டு வா.
தண்ணி கொடுத்துறேன். ஆ, காவேரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீயே சாப்பிடுறியா? இந்தா. நல்லா வெடி நல்லா வெடி. மாடி அப்படி இல்ல, ஒவ்வொன்னா வெடிக்கூடாது, மொத்தமா சுத்தி வச்சு ஓங்கி அடிச்சேன்னு வச்சுக்க ஆட்டம் பா மாதிரி வெடிக்கும். அப்படிதான். தலைவலினா கொஞ்ச நேரம் படுக்க முடியுதா? ஏந்திரிச்சு உள்ள போ. அப்பவே வெடிக்காதம்மான்னு சொன்ன கேட்க மாட்டேது பாப்பா. பாத்தியா, சொல்ல சொல்ல வெடிச்சிட்டு இருக்கு. பாப்பாக்கு தலைவலி. கேஷியருக்கு ஃபோன் பண்ண சொன்னேனே, பண்ணியா? அப்பவே போன் பண்ண பாப்பா, வந்துகிட்டே இருக்காரு கேஷியர். வா உக்காரு, மிக்ஸி தேய்ச்சிக்க. அம்மா இதோ வந்துட்டாரு நம்ம கேஷியர். சத்தம் கேட்கல? நல்ல ராப்பிச்சக்கார மாதிரி வாயா, உனக்கு தான் வெயிட். வணக்கம்மா, நம்ம கடை கணக்குமா. இந்த மாசம் சேல்ஸ் எவ்வளோ? 5000 ரூபாய்மா. யோ பாப்பா, பெட்டி கடை கணக்கு கேட்கல, துணி கடை கணக்கு கேக்குது. நானும் அந்த துணி கடை கணக்கை தாங்க சொல்றேன். 5000 ரூபாய் சேல்ஸ், 235 ரூபாய் 85 பைசா லாபம். ஷேம் ஷேம். நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? எதை கேட்டாலும் ஆடு மாதிரி தலையை குனிஞ்சுக்கோ. இந்த கடையோட முதலாளின்னு சொல்றதுக்கே எனக்கு கேவலமா இருக்கு. ஆமா, வரும்போது கூட கடை பையனை கூட்டிட்டு வான்னு சொன்னேன்ல, ஏன் தனியா வந்த? 3 மாசம் சம்பளம் பாக்கிமா, அதான் இருக்கிற அந்த லாபம் 235 ரூபாய் 85 பைசாவை கையில கொடுத்து போடான்னு நினைச்சிட்டேன். லாபமும் போச்சா? ஷேம் ஷேம் பப்பி ஷேம். உனக்கு கொஞ்சமாவது அறிவுங்கிறது இருக்கா? சார் பாப்பா, இதோ பெரிய ஃபைனான்சியர் வராரு. வாங்க சார், வாங்க சார், வாங்க உட்காருங்க சார். பரவாயில்ல, அட உட்காருங்க சார். இருக்கட்டும் சார், தயங்காதீங்க. கடன் வாங்கினா கரெக்டா கட்டிடுவோம், நானே எஸ்தனுங்க. சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க. ஏயா இதை கேட்கதான் இங்க வந்தியா? சும்மா உட்காந்துருக்கீங்க, சொல்றதுக்கு என்ன சார்? ஓ, போயா போயா போயா. வந்துட்டான் பாப்பா. நம்ம நிலைமை ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. அதான் அப்படி ரோட்ல போறவரெல்லாம் நம்மள காரி துப்பிட்டு போறானுங்க. சரி, நம்ம கடையை டெவலப் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இருக்குமா, 5 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு கடையை ஆல்ட்ரேஷன் பண்ணி புதுசா விளம்பரம் கொடுத்து ஆர்டர் பிடிச்சோன்னு வச்சுங்க, பழைய நிலைமைக்கு என்ன, நம்ம கடையை டாப் லெவலுக்கே கொண்டு வந்துடலாம். யோ, ஏதாவது நடக்கிற விஷயம் வந்த பேசியா? போய் சூடா 2 டீ வாங்கிட்டு வா, உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. போ. நல்ல ஐடியா கொடுக்க வந்துட்டானுங்க. பாப்பா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா கேளு. இனிமே நித்து போன கடையை வச்சு காலம் தள்ள முடியாது. பெரிய பாக்கிட்டேருந்து சிங்கிள் பைசா பேராது. இதே நிலைமை நீடிச்சுது, அப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கே லாட்டி அடிக்க வேண்டியதுதான். இந்த ராமு பையன் நம்மகிட்ட இருந்தானே, அவனை கட்டின துணியோட கடையை விட்டு விரட்டணும். என்ன பண்ணான்? சித்தியோட சேர்ந்துக்கிட்டு பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டான். அவன் பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டான், நம்ம கேவலமான ரேஞ்சை நோக்கி போயிட்டு இருக்கோம். இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழிதான், நம்ம வீசுற வேலைய கொஞ்சம் சாரதா பக்கம் வீசணும்னு வச்சுக்க. எப்படி? அதான் பாப்பா, நீ மனசு இறங்கி மனம் திருந்தி போய் மன்னிப்பு கேட்கிற மாதிரி நடிக்கணும். கொஞ்ச நாளைக்கு தான், அப்புறம் ஒரே சுத்தி அமைக்கிட்டு வந்துடலாம். சாரதா ஒன்னும் ஏமாளி இல்ல. ஐயோ, சாரதா பத்தி யார் கவலைப்பட்டா? நம்ம கிட்ட ஒரு துருப்பு சீட்டு இருக்க. அதான் நம்ம மாப்பிள்ள கூப்பிட்டு 2 பெக்க ஊத்தி விட்டு போய் மன்னிப்பு கேள்றானா போதும். ஐயோ மன்னிச்சிருங்கன்னு ராமு காலில் விழுந்துருவான். ராமுவும் மனசு இறங்கிடுவான். என்ன பாப்பா, ராமு நம்ப மாட்டான்னு பாக்குறியா? போ பாப்பா, மாட்டுக்கு தான் ஒரு சூடு, மனுஷனுக்கு எத்தனை சூடு போட்டாலும் மறந்துடுவானுங்க. நான் சொல்றத மட்டும் நீ கேட்டுட்ட, 4 தலைமுறைக்கு நமக்கு கவலையே இல்லை பாப்பா. அப்பா பாப்பா ஒத்துக்கிச்சு. வா பாப்பா, போய் மன்னிப்பு கேட்கலாம். கையெடு. என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்ன மாதிரி அந்த காவடினா? இந்த பிரபாவத்துக்கு உண்டான அடையாளமே என்னோட திமிர்தான். நான் அலைஞ்சாலும் அலைவனை தவிர யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். இல்ல பாப்பா, என்ன சொல்லுங்க அப்பா. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன, ஜாக்கிரதை. பேசாம இந்த கூட்டணியை முறிச்சுக்கிட்டு சுயேச்சை நம்ம போய் அவங்க காலில் விழுந்துட்டா
யார் நம்மள மதிச்சா? சார் டீ சூடா இருக்கு. யோ, யார கேட்ட டீ வாங்கி வந்த? நீங்க தானே சார் வாங்கிட்டு வர சொன்னீங்க. நான் அப்ப சொன்னேன், இப்ப சொன்னா எடுத்து போயா. என்ன சார் போன் பண்ணி வர சொல்லி அடிக்கிறீங்களே? யோ, என்னால ஒன்ன மட்டும் தான் அடிக்க முடியும். போயா, இடத்த காலி பண்ணியா. பெருசா வந்துட்டான் கேஷியரா. ஒரு மாசம் பூரா கடையை நடத்திட்டு 235 ரூபா 85 பைசா லாபமா. அதையும் இவர் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு வருவாராம். இவர் ஒரு கேஷியரு, நாங்க கடை நடத்துறோம். போயா, கொஞ்ச நேரத்துல எனக்கும் பாப்பாக்குள்ள உறவு முறைய முறிக்க பாத்தியா? பாப்பா, என்ன மன்னிச்சிரு பாப்பா. Okay. I have the results right now in my hand. Here are the results. Best importers, Surya Exports. Best exporters, Ambattur Clothing. Best quality, Tex World Exporters. And finally, best designer, Sartha Kaveri Garments. என்னங்க, இந்த ஹார்லிக்ஸ் குடிங்க. இதெல்லாம் அப்புறம் குடிச்சுக்கலாமா? எங்க இந்த வக்கீல் பையில காணோம்? ஒரு நாளாவது டயத்துக்கு வர மாட்டான். ஏங்க, வக்கீல் இப்ப அவசியம் வந்துதான் ஆகணுமா? அதுவும் இப்ப நீங்க இருக்கிற நிலைமையில. பத்மா, நான் இப்ப இருக்கிற நிலைமைக்கே காரணம் இந்த கழுத அனுப்பிச்ச வக்கீல் நோட்டீஸ் தான். அவளுக்கு திரும்ப ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சாதான் என் உடம்பு குணமாகும். கமேல், வாங்க சார், உட்காருங்க. என்ன சார் ஆச்சு? நீங்க போன் பண்ண உடனே எனக்கு ஒரே பயமா போச்சு. டாக்டருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா? அவசரத்துல வந்ததுல ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டிலோ பழமோ கூட வாங்க முடியல. பரவாயில்ல சார், உட்காருங்க. நீங்க வந்து என்ன குஷன் விசாரிக்கணும், ஹார்லிக்ஸ் பாட்டிலாம் வாங்கிட்டு வரணும், அதுக்காக மெனக்கிட்ட ஃபோன் பண்ண நினைக்கிறீங்க? வெரி சாரி சார். பெரியவர் நீங்க இப்படி படுத்துட்டு இருக்கும்போது ஒரு பேச்சுக்காகவாது எப்படி இருக்கீங்கன்னு நான் கேட்க வேண்டாமா? சார், என் சொத்துல பங்கு கேட்டு இந்த சுண்டக்கா பொண்ணு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா சார். யாரவ? வேறவ, நான் பெத்து தொலைச்சிருக்கேனே இந்த கழிசர் பிரபாவதி, அவளே தான். சிம்பிளா ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அத்தனை சொத்தையும் சுருட்டிக்கலான்னு பாக்குறேன். நான் இப்ப வச்சிருக்கிறேனே இந்த 5 மாடி கட்டடம் சும்மா வந்துடல சார். 30 வருஷம் உழைப்பு, வேர்வை சிந்தி சம்பாதிச்சது. கிராமத்திலிருந்து வந்து இதே கட்டடத்து முன்னால பிளாட்பாரத்துல கட் பீஸ் துணி கூவி கூவி ஒவ்வொரு பைசாவா சம்பாதிச்சிருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவேன் நினைச்சிட்டு இருக்காளா? ஒரு தம்படி கொடுக்க மாட்டேன்னு எழுதுங்க சார். அத்தனையும் அநாத ஆசிரமத்துக்கு எழுதினால எழுதுவேனே தவிர உனக்கு ஒரு தம்படி கொடுக்க மாட்டேன். எழுதுங்க. ஏன் சார் இப்படி கோவப்படுறீங்க? அதுவும் இந்த நிலைமையில படுத்துட்டு இருக்கும்போது நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. உங்களுக்கு இருக்கிறதோ ஒரே பொண்ணு. நாளைக்கு அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுதானே உங்களுக்கு நெய்பந்தம் பிடிக்கணும், கொல்லி போடணும். இப்படி நீங்க சண்டை போட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அந்த கொடுப்பனை இல்லாம போயிடுமே. எவ்வளவுதான் சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும் நாளைக்கு 4 பேர் தூக்கிட்டு போகும்போது நம்மளை பார்த்து யாரும் அனாதைப்படணும்னு சொல்லிட கூடாது இல்லையா? முடிய வாய அப்ப பிடிச்சு பார்த்துட்டு இருக்கேன், அவளுக்கு பறிஞ்ச பேசிக்கிட்டு இருக்கேன்.
நீ எனக்கு வைக்கல அவளுக்கு வைக்கல. என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல என்னையா அந்த கழுதை இல்லைன்னா நான் அனாதை பணமா போயிடுவேனா? யாருன்னு கொல்லி போட தேவையில்லை. ஆமா இப்ப எல்லாம் கரண்ட் மயமா போச்சு. கொல்லிகள் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் பாட்டு போய்க்கிறேன். நான் செத்தன்னா என் பாடி தூக்கி ஒரு பொட்டியில போட்டு கிரிமட்டோரியத்துல இந்த பக்கத்துல அந்த பக்கம் தள்ளுங்க. அந்த பக்கம் சாம்பலா அள்ளிக்குங்க. என்னடி ஏன் ஒப்பறிக்கிறேன்? உனக்கு கொல்லி போட ஆள் வேணுமா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன இந்தாயா இப்ப அவளுக்கு பதில் நோட்டீஸ் அனுப்பு. அந்த கழுதைக்கு என் சொத்துல இருந்து ஒரு பைசா கூட சேராதுன்னு கிளியரா எழுது. நான் கையெழுத்து போடுறேன். ஓகே. அப்புறம் கடைசியில் ஒரு பேரா போடு. என்னைக்காவது மனம் தெரிஞ்சு வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா ஒருவேளை ஏதாவது கொடுப்பேன்னு எழுது. ஓகே சார், நான் வரேன். என்னது கொப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கேன்? என்ன தப்பா சொல்லிவிட்டேன் நானு? தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, டிசைனர் சாரதா வராங்க. காவேரி கார்மெண்ட்ஸ். யா, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ மேடம். வணக்கம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. இவர் என் ஹஸ்பண்ட் மிஸ்டர் ராமு. ஹலோ. Actually, what do you think about your achievement in textile industry? இட்ஸ் a lot of hard work. Hard work. I see. Come on. Hi. Hello, madam. Hello. sir. Thanks for gracing this occasion. Meet my husband Mr. Hello, Ramachandran. sir. வணக்கம். Hello, Mrs. Sarda. I'm Miss Madras. You don't know me, but I won this award only because of your designs. Oh, really? Thanks a lot. You're welcome. உங்க டிசைன்ஸ் ரியலி சூப்பர். இவரும் சேர்ந்து தான் டிசைன் பண்ணாரு. ஃபர்தரா உங்க டிசைன்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன். ஓகே. ஓகே. Thank you. ஓகே, பை. வாங்க. ஹலோ சாரதா. ஹலோ. நான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸோட பிரின்சிபல். நீங்க எங்க காலேஜுக்கு வந்து கிளாஸ் எடுக்கணும். கண்டிப்பாங்க. இவர் என் ஹஸ்பண்ட் மிஸ்டர் அவர் ராமச்சந்திரன். இருக்கட்டும். நீங்க இந்த டிசைன்ஸ் எல்லாம் எவ்வளவு நாளா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் கொஞ்ச நாளா பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. Seen shows in Bombay, in Yeah, New I York. also attended in Bombay. Yeah, you're the best. You're the very best I've come across. You're so good. You're so ஹலோ nice. சாரதா, ஐ எம் ஜெனிஃபர். நானும் கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி வச்சிருக்கேன். அப்படிங்களா? அது விஷயமா நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. எப்ப சந்திக்கலாம்னு? ஒரு நிமிஷங்க. உங்க டிசைன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. It was really attractive. ஹலோ மேடம், இந்த அவார்டு எங்க கம்பெனிக்கு தான் கிடைக்கும்னு நினைச்சோம். ஆனா உங்களுக்கு கிடைச்சதை நினைச்சு நாங்க உங்களுக்கு இந்த அவார்ட் சந்தோஷப்படுறோம். கிடைக்கிறது முன்னாடியே தெரியும். போன Congratulations. வருஷம் உங்க ஆமா, கம்பெனி madam. கிடைச்சதுல. ஓஹோ, இந்த வருஷம் எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. பட் அந்த டெல்லி பேஸ் கம்பெனில நீங்க தானே இருக்கீங்க? ஆமா மேடம், நான் அங்கே தான் இருக்கேன். வரேங்க. Congratulations, Miss Sarada. Thanks. I have already told you that your designs will fetch you a prize. Now you are going to receive it. ரொம்ப In thanks. the 21st century, your designs are going to stand as number 1 in the world market. Come on. என் ஹஸ்பண்ட் தெரியுங்களா? That's all right. What are you going to do to improve your business? யோசிக்கணும். All right, let us go. நீங்க போங்க. வாங்க போலாம். எங்க கம்பெனிக்கு இந்த டெக்ஸ்டைல் ஃபீல்டில் 80 வருஷ பாரம்பரியம் உண்டு. 1920 இனாகிரேட் பண்ணி இத்தனை வருஷம் ஆகி நாங்கள் போன வருஷம் தான் பெஸ்ட் டிசைனர் அவார்டு வாங்கினோம். ஆனால் கம்பெனி ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்குள்ள அதை ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக டெவலப் பண்ணி வித்தின் ஏ ஷார்ட் பீரியட் மிஸ்ஸஸ் சாரதா அவங்க இன்னைக்கு பெஸ்ட் டிசைனர் அவார்டு வாங்க போகிறாங்கன்னா அது ஒரு சாதாரண விஷயமே அல்ல. அவங்க இதுக்காக ஒவ்வொரு செகண்டில் உள்ள ஒவ்வொரு மணித்துளியையும் இந்த பிசினஸுக்காகவே செலவு பண்ணிட்டு இருக்கணும். அது ஒரு யுத்தம், அது ஒரு தவம். இந்த தொழிலை பற்றி நல்லா தெரிஞ்சவன்ற முறையில் நான் சொல்கிறேன். அவங்களுடைய இந்த வளர்ச்சியை பார்த்து நான் பிரமிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த வருஷம் மாதிரியே அடுத்த வருஷமும் பெஸ்ட் டிசைனர் அவார்டு மிஸ்ஸஸ் சாரதா அவங்களே வாங்கணும்னு நான் விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பெண்ணால தனியா நின்று என்னென்ன பண்ண முடியும்னு கேட்டா அதுக்கு உதாரணமா சொல்ற பெண்களோட லிஸ்ட்ல இன்னைக்கு மிஸ்ஸஸ் சாரதாவும் சேர்ந்துட்டாங்க. இதுக்கு மேல நான் ஏதாவது பேசினா அது பல பேரோட மனசை புண்படுத்துவங்கிறதுனால இதோட நிறுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
Good evening, ladies and gentlemen. The eyes of the statue of law, with the balance on her hand, is blindfolded. Do you know why? Simple. It's not for her to see. It's only for people like us to watch. That's the mentality of the male chauvinist. To step out of this, Mrs. Sartha is one among the many women. So I request this year's best designer, Mrs. Sartha, to come onto the stage, please. தேங்க்யூ. இந்த விருதை அமைச்சர்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு முன்னாடி நான் சில வார்த்தைகள் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த விலை மதிப்பில்லாத விருது கிடைக்கிறது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை, என் கணவர் ராமையும் சேர்த்து சொல்றேன். இங்க எல்லாரும் நான் இண்டிவிஜுவலா நின்று ஜெயிச்சதா சொல்றாங்க. ஆனா வாழ்க்கையில யாராலையும் தனிச்சு நின்று ஜெயிக்க முடியாது. ஒவ்வொருத்தர் வெற்றிக்கு பின்னாடி ஒரு சப்போர்ட் இருக்கத்தான் செய்யும். அது மாதிரி என் சக்சஸ்க்கு எனக்கு பின்னாடி ஒரு தூணா நின்று சப்போர்ட் கொடுத்தவர் என் கணவர். இங்க சார் சொன்னாரு நீதி தேவதை கண்ணை கட்டின கருப்பு துணியை பத்தி. என் வாழ்க்கையில என் கண்ணை கட்டிருந்த கருப்பு துணியை அவுத்து விட்டது என் கணவர் திரு ராமுதான். நான் ஒரு சாதாரண மனுஷிதான். அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை. அதனால இந்த விருதை அவர் கையால வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது எனக்கு பெருமையாவும் இருக்கும். மிஸ்டர் ராமு போயிட்டார் சார் அவர். மினிஸ்டர் கையாலேயே வாங்கிக்கங்கம்மா. சாப்பிடுவாங்க. சாப்பிடலையா? எனக்கு பசி இல்லை, நீ சாப்பிடலாம். காவேரி, நீ போய் கை கால் கிளம்பிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா, நான் சாப்பாடு போடுறேன். அப்பாக்கு ஒண்ணும் இல்லம்மா, வெறும் தலைவலி தான். போ. ஏங்க, இது பாத்தீங்களா? நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. இது நம்ம 2 பேரும் உழைப்புக்கு கிடைச்ச மரியாதை. ரசிக்க மாட்டீங்களா? இது உனக்கு கிடைச்ச மரியாதை, எனக்கு கிடைச்ச அவமரியாதை. ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? எதுக்காக எங்க போனாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து போனோம்னு சொல்றேன் தெரியுங்களா? உங்களுக்கு எந்த மரியாதை குறைவு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கேன்னு தெரியுங்களா? என்னை விட உங்களுக்கு தான் அதிகமா மரியாதை கிடைக்குங்கிறதுக்காக நான் எவ்வளவு முயற்சி எடுக்கிறேன் தெரியுங்களா? அப்படி இருந்தோம்
அவ்வளவு பெரிய மனுஷங்க மத்தியில நமக்கு ஒரு சின்ன இடம் கிடைச்சிருக்கே, அதுக்கு காரணம் நீங்க தானே. உங்களுக்கு தெரியுங்களா? அந்த இடம் கிடைக்கிறதுக்கு நாம எவ்வளவு சிரமப்பட்டிருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்த பாதியில எஞ்சி போயிட்டீங்களே. நான் உங்களை கோபுரம் கலசமா நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க கடைசி படிக்கலாம் நிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதான். உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமான்னு கேட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்ல வரையா சாரதா? ஐயோ, நான் அப்படி சொல்லலைங்க. ஏதோ எனக்கு மரியாதை பண்ணதா நினைச்சுக்கிட்டு 100 பேருக்கு முன்னாடி கூட்டிட்டு போய் இவருதான் அயோத்தி ராம தசரத புத்திரன் அவன் அறிமுகப்படுத்துறேன். அவனுக்கு ஏதோ இங்கிலீஷ் படிச்சவன் தான் பெரிய மேத அறிவாளி, தமிழ் படிச்சவனா தக்குறி நினைச்சுக்கிட்டு தசு புஷன் இங்கிலீஷ்ல பேசுறானுங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திருவிழாவில் காணாம போன குழந்தை மாதிரி நான் எப்படி தவிச்சு போறேன் தெரியுமா உனக்கு? மேல்நாட்டு பட்டம், நுனினா இங்கிலீஷ் பேசுற அறிவுஜீவி இல்லைன்னா ஸ்ரீரங்க கோயிலையே சுத்தி ஒரு சாதாரண பிராமணன். கடைக்கு போறது, காய்கறி வாங்குறது, கரண்ட் பில் கட்டுறது, குழந்தைகளை பாத்துக்கிறது, இவ்வளவுதான் எனக்கு தெரியும். இந்த முட்டாளுக்கு ஏதோ மரியாதை பண்ணதான் நினைச்சுக்கிட்டு மேடை கூட்டிட்டு போய் அவமரியாதை பண்ணாரு. கோபுர கலசம்னு சொன்னியே, நான் கோபுர கலசம் இல்ல, படிக்கல்லு, சாதாரண படிக்கல்லு, எல்லாரும் முதிச்சிட்டு போற வாச படிக்கல்லு. என்ன விட்டுடு. உங்களை நீங்களே தரம் தாழ்த்திக்கிறீங்களே. ஏன்? ஆங்கிலங்கிறது ஒரு மொழி. மொழிக்கு அறிவுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. போடுற ட்ரெஸ்லயும் பேசுற பேச்சுலயும் ஒரு மனுஷனுக்கு தரம் வந்துடாதுங்க. நீங்க இப்ப நினைச்சீங்கன்னா கூட 6 மாசத்துல இங்கிலீஷ் பேசலாம். ஆனா 60 வருஷம் ஆனாலும் உங்க நல்ல மனசும் தரம் யாருக்கும் வந்துடாதுங்க. மனசு வச்சுதாங்க ஒரு மனுஷனோட தரம். நீங்க யாரோடையும் பழகாம இப்படி விலகி போனா வாழ்க்கையில முன்னேற முடியாது. பொறுப்புகளை அதிகமா சுமக்கும் போது நாம குதிரை மாதிரி இருக்க கூடாதுங்க. வண்டியில கொஞ்சம் பாரம் அதிகமானாலும் குதிரை குறுக்க போயிடும். ஆனா மாடு அப்படி இல்லை. எவ்வளவு பெரிய மேடானாலும் சரி, எவ்வளவு பெரிய லோடானாலும் சரி, முட்டி இழுத்துக்கிட்டே போகும், இல்லைன்னா அங்கேயே மண்டி போட்டு சாகும். நாம அப்படி இருக்கணும். ஐயா பெரியவரே, நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன கடனா? இல்ல, ஒரு பொண்ணை கூட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கீங்களே, அது என்ன உங்க சொந்த பொண்ணா? இல்ல இல்ல, வாடகைக்கு வாங்கி கொண்டாந்து வச்சிருக்கேன். வாடகைக்கு பொண்ணெல்லாம் கொடுக்காங்களாக்கும். ஆனா அறிவு கட்டவன வாடகைக்கு கிடைக்காது இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல. இருந்தாலும் என் பொண்ணுதான். இல்ல, உங்க மூஞ்சிக்கும் அந்த பொண்ணு மூஞ்சிக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையா? அதுதான் கேட்டேன். இல்ல, உன் மூஞ்சிக்கும் உங்க அப்பா மூஞ்சிக்கும் தான் சம்பந்தம் இல்ல. அதுக்காக அப்பா மகங்கிற சொந்த விட்டு போயிடுமா? அது இல்லையா, கலர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லி கேட்டேன், அதான். ஆமா, இவர் பெரிய ஓவியரு, கலரை பத்தி பேச வந்துட்டாரு மூதேவி. நீ கழுத கலரா இருக்கிற, முதல்ல அதை கழுவு போ. ஏய் போடா, கல்ல விட்டு எரிஞ்சு பல்ல உடைச்சிருவேன். காலையிலே மாட்டிக்கிட்டியா? போட்டுக்க மாட்டேங்குது. போட்டுக்கோ. பவுடர் போடுவா இல்ல பவுடர் போட்டு தலை வரவா? எப்படி வேணாலும் செய்யு, எதையும் தாங்கும் உருவம். அதுல பாரு சீதா, சென்னையில இந்த சினிமா நடிகர் TR ராஜகுமாரி இருந்தாங்களே, அவங்க எவ்வளவு அழகு. அதே மாதிரி அழகுள்ள பொண்ணுங்க 1000 பேர் என்ன கல்யாணம் பண்ண வந்தாங்க. விதி பாரு இவர் ரூபத்துல வந்து விளையாடிருச்சு. இந்த போந்தாங்கோலிய கட்டணும், சொந்தம் விட்டு போகாம இருக்கணும்னு. சும்மா நிறுத்துங்க. உங்களை எவ கட்டிக்க வந்தா? இந்த ஊர்ல யாராவது உங்களுக்கு பொண்ணு கொடுக்கறேன்னு சொன்னாங்களா? பாதி கிழவன் ஆயிட்டீங்களேன்னு பரிதாபப்பட்டு எங்க அப்பா உங்களை எனக்கு கட்டி வச்சாரு. இதுல TR ராஜகுமாரி கேக்குது. TR ராஜகுமாரி சும்மா இருக்கியா? அடிப்பே இல்லனா. ஐயோ ராமு, ஒரு ஜடை போட்டுட்டா 2 ஜடை போட்டுட்டா? இங்க பாரு, ஒரு ஜடைக்கே முடி இல்ல, 2 ஜடை எங்க போடுறது? பக்கத்துல கிடக்குற முடியெல்லாம் எடுத்து அவ தலையில போடு. என்னங்க நீங்க அவளோட சேர்ந்து கூத்தடிக்கிறீங்க? இல்லன்னா இருக்கிற முடியிலே போடு. நீங்களும் விளையாடுறீங்களா? என்ன பண்றது? போடு. எனக்கு வெக்கமா இருக்குங்க. என்ன வெக்கமா இருக்கு? ஆடாத காவேரி, சும்மா ஜடை போடுற வயசாங்க எனக்கு. ஆடாத, ஆடாம இருடி. சீதா, இன்னும் ஒண்ணு மிச்சம் இருக்குதே. சீக்கிரமா போடு.
என்ன விடுங்க, நான் போய் சமையல் பண்ணணும். சும்மா இரு காவேரி. வா இருடி. அடாடாடாடாடா, அலாவுதீன் அற்புத விளக்குல வந்த பூத மாதிரி இருக்கு. இந்த ரெண்டையும் போட்டு விடு, நல்லா இருக்கும். போடுங்க காவேரி. இத பாரு சீதா, இத நான் போட்டுக்கணும்னா உங்க அப்பாவுக்கு பவுடர் போடு. முதல்ல நீ போட்டுக்கோ, அப்புறம் நான் பவுடர் போடுறேன். முதல்ல பவுடர் போடு, இத நான் போட்டுக்கிறேன். சரி சரி, இரு நான் பவுடர் போடுறேன். ஐயோ, போடு போடு. என்னங்க உங்களுக்கு தான். சீதா போட்டா சரிதான். போடு போடு. நல்ல பாரு ராமு. போடு. மேல பாரு. போடு. ஆடாத அடிப்பேன். இங்க என்ன அடிப்பியா? அழகா இருக்க. இப்படி பாரு. ஐயோ போடு, அழகா இருக்கு. போடுவா. போதுமா? பாப்பா, துருப்பு சீட்டு தனியா நிக்குது, போய் கவனி பாப்பா. காவேரி, குட் மார்னிங். குட் மார்னிங். சாக்லேட் சாப்பிடுறியா? கொடுங்க ஆண்டி. காவேரி, என்ன ஹோம்வொர்க் பண்ற? மேக்ஸ். என்ன சாப்பிட்ற? ஒன்றும் இல்லை சித்தி. பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு. என்ன சாப்பிட்ற? நிஜமா ஒன்றும் இல்லை சித்தி. ஒண்ணு என்ன இங்க? சாக்லேட்டு யார் கொடுத்தாங்க? ஸ்கூல்ல இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கொடுத்தாங்க. ஸ்கூல்ல 5 ஸ்டார் கொடுக்குறாங்களா? இல்ல சித்தி, என் ஃப்ரெண்டு கொடுத்தா. முதல்ல ஸ்கூல்ல கொடுத்தாங்கங்கற, இப்ப கிளாஸ்மேட் கொடுத்தாங்கங்கற. ஏன் இப்படி போய் சொல்ற? இரு, அப்பா வரட்டும். வா உள்ள வா. பாப்பா, சின்ன பொரிய கிளப்பி விட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்துல பெரிய தீயா மாற போகுது. அணைய விட்டுறக்கூடாது. காவேரி, நீ ஏன் பொண்ணு, யாருக்கும் பயப்படக்கூடாது. உண்மையும் நேர்மையும் இருந்தா மனசுல தானாவே துணிச்சல் வரும். அப்படியே தப்பு பண்ணிட்டா கூட அது தப்புன்னு ஒத்துக்கணும், திருந்தணும். இனிமே பொய் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ண சொல்லுமா. சொல்ல மாட்டேன்னு சொல்லுமா. சொல்லுமா. ரெண்டு சிஎம் கரெக்டா இருக்கணும். என்ன? ஓகே மேடம். பார்த்து. என்னங்க? வணக்கம். யார் நீங்க? நான் ராமுவை பார்க்கணும். அவன் இருக்கானா? யார் சார் நீங்க? எங்க முதலாளிய கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவன் இவன் பேசுறீங்க. நான் அவனோட உயிர் நண்பனுங்க. அவங்ககிட்ட கிருஷ்ணன் வந்திருக்கான்னு சொல்லுங்க. எந்த வேலையா இருந்தாலும் அப்படியே விட்டு வந்துருவாங்க. நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அவரை பத்தி பேசும்போது கொஞ்சம் மரியாதையா பேசுங்க.
இல்ல நான் சாரை பார்க்கணுங்க. நீங்க இப்ப அவரை பார்க்க முடியாது. ஏங்க? அவர் வெளியே போயிருக்கார். இல்ல அவரு எப்போ வருவாருன்னு தெரியுமா? அவர் எப்ப வருவார்னு எனக்கு கரெக்டா தெரியாதுங்க. காலரை கரெக்டா தைக்கணும் என்ன? நீங்க இன்னும் போகலையா? நீங்க புறப்படலாம். மேடம், ஒரு 100 ரூபாய் பணம் கொடுங்க. கணக்குல எழுதிக்கிங்க. நான் ராமுகிட்ட பேசிக்கிறேன். என்ன சார் நீங்க திடீர்னு உள்ள வந்தீங்க, சாரோட ஃப்ரெண்டே நீங்க, இப்ப 100 ரூபாய் கேக்குறீங்க? யார் சார் நீங்க? உங்களை எப்படி நம்புறது? என்ன நம்புங்க, நான் ஒரு ஃப்ரெண்டு தான். வேணும்னா அவரு கைய பாருங்க, அதுல பச்சை குத்திருப்பாரு. ஒரு புல்லாங்குழல், மயில் தொகை அப்படின்னா கிருஷ்ணன் அர்த்தம். அந்த கிருஷ்ணன் நான் தான். அது சரி சார், பண விஷயம் அவர்கிட்ட சொல்லாம நான் எப்படி? என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அர்ஜென்ட்டா ஆஸ்பத்திரி கொண்டு போகணும். உங்க முதலாளி இருந்தா 1000 2000 கூட கொடுத்துருப்பாரு. நான் கேட்டது 100 ரூபாய் தானே. என் குழந்தைன்னா உங்க முதலாளிக்கு உயிர். என்ன சார் இது? என்ன தர்ம சங்கடமான நிலையில வச்சுட்டீங்க. இப்ப அவர் திரும்பி வந்து என்ன கேட்காம ஏன் பணம் கொடுத்தீங்கன்னு கேட்டாருன்னா? கிருஷ்ணா கொடுத்தேன்னு சொல்லுங்க, அவர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. ப்ளீஸ், என் குழந்தையோட உயிர் அந்த 100 ரூபாய் தான் இருக்கு. இல்லைன்னு சொல்லிடாதீங்க. இருங்க. மேடம், நன்றி. ஒரு ஆஃப். கிளாஸ் அந்த பக்கம். சார், வேற ஏதாவது வேணுமா? சுண்டல். சுண்டலா? சரி. டேய் ராமா, இங்க வா. மாப்பிள எப்படி இருக்க? ராமுக்கு தெரியாம மறைச்சிடலாம். மிஸ்டர் மகாலிங்கம் எந்த ரூம்ல இருக்காரு? ரூம் நம்பர் 132. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. சீக்கிரம் வா. யார்கிட்ட பேசிட்டு இருந்த? உங்க அப்பாவுக்கு நீ தான் ஒரே பொண்ணுன்னு அடிப்படையிலேருந்து ஊர்ஜிதப்படுத்திக்கணும். இல்லைன்னா யாராவது சொத்துக்கு பங்குக்கு வந்துருவாங்க பாப்பா. பெரிய மனுஷனை நம்ப முடியாது. என்னங்க என்னங்க, இந்த ஜூஸ் கொஞ்சம் குடிங்க. வேண்டாம், கொஞ்சம் குடிங்க. வாமா பிரபா, நீ எப்படியும் அப்பா பார்க்க வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எப்படி இருக்க? உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்கும்மா. அம்மா, நான் திருந்திட்டேம்மா. என்னை மன்னிச்சிடுமா. அப்பா, நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்கப்பா. உங்க மனசை நான் ரொம்ப நோக்கடிச்சிட்டேன். நீங்க 2 பேரும் பெரிய மனசு பண்ணி என்னை ஏத்துக்கணும். அப்பா, இப்போ உங்க உடம்பு எப்படி பாருக்க?
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.